படத்துக்கு வந்து அங்கங்கே சில நெகட்டிவான விமர்சனங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சது. படத்தில் நடிச்சிருக்க ஒரு நடிகரா, ரஜினி ரசிகரா இது எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? சார் வந்து நம்ம பிரெயினை நம்ம தான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நம்ம பிரெயினை வந்து செல்ஃபோன் வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அந்த செல்ஃபோன் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸாக மாறிடுச்சு. ஸோ ஒருத்தரும் கரெக்டாக பேசுகிறாங்க, உண்மைதான் பேசுகிறாங்களான்னு நீங்கள் வந்து அப்படியே அவங்க கூடவே ட்ராவல் ஆகி அவங்க பின்னாடியே கைப்பிடிச்சிட்டுலாம் நம்ம போகக்கூடாது. ஸோ நீங்கள் ரிவ்யூவே வந்து எடுத்திங்கன்னா டே 1 ரிவ்யூ, டே 2, டே 3 3மே பாருங்கள் எப்படி சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கேட்குறவங்க எல்லாருமே ஒரே வேர்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. எப்படிங்க இந்த படத்துக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னாங்கன்னு இந்த வேர்டு நீங்கள் கேட்டிங்களா? இல்லையா? கேட்டிருக்கோம். ஆமாம், கேட்குறீங்களா? செகண்ட் டேல கூட பாதி பேர் சொல்லுவாங்க. அப்புறம் நீங்களும் படம் பார்த்தீங்க, நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தோம். சரி, நான் வேணால் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு லோகேஷ் சார் பிடிக்கும், ரஜினி சார் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஸோ அதுக்காக வேணால் எங்கள் படம்ன்றதுக்காக படம் நல்லா இருக்குதுன்னு நான் வேணால் இப்போ படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஸோ வேறங்க அவர் மலை அண்ணாமலை. ஸோ இந்த மாதிரி ரிவ்யூலாம் வந்து எவ்வளோ ரிவ்யூ பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.